வணக்கம். நீங்க ஒரு ரிசர்ச்சரா இல்ல ஒரு ஸ்டூடெண்டா? அப்போ ஆய்வக் கட்டுரை எழுதும்போது இந்த மேற்கோள் அதாவது சைட்டேஷன் போடுறது எவ்ளோ பெரிய தலைவலின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏஐய வச்சு அந்த வேலைய ஒரு மேஜிக் மாதிரி எப்படி ஈஸியா முடிக்கலாம் தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த மேற்கோள் காட்டுறதுங்கிறது இப்போ வந்த பழக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தொல்காப்பியர் மத்தவங்க சொன்னதை எப்படி குறிப்பிட்டணும்னு இலக்கணமே வகுத்திருக்கார். அதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது நமக்கு முன்னாடி சொன்னவங்களோட கருத்து ஆதாரமா காட்டுறது நம்மளோட வாதத்துக்கு ஒரு பெரிய பலத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்கும்னு அப்பவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. சரி, இது ஏன் எல்லா காலத்திலயும் இவ்ளோ முக்கியமானதா இருக்கு? ரொம்ப சிம்பிள். முறையா மத்தவங்களோட வேலைய நாம மேற்கோள் காட்டும்போது, நம்ம ஆய்வு நேர்மையா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ரீசர்ச் இன்டெகிரிட்டி. இது இல்லாம எந்த ஒரு ஆய்வும் முழுமையடையாது. ஆனா அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்போ இல்ல. இப்போ பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த ஏபிஏ, எம்எல்ஏ, சிக்காங்கோன்னு ஏகப்பட்ட ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னுலயும் கமா எங்க வரும், புள்ளி எங்க வரும், வருஷத்தை பிராக்கெட்ல போடணுமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கும். இதெல்லாம் பார்த்து பார்த்து மேனுவலா பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். உங்களுக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். இந்த தலைவலிக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அதுக்கு தான் நம்மகிட்ட டிஜிட்டல் லைப்ரரியன்ஸ் இருக்காங்க. ஜொட்டரோ, மெண்டலே மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ். இவங்க உங்க பர்சனல் லைப்ரரியன் மாதிரி நீங்க படிக்கிற எல்லா கட்டுரையையும் அதோட மேற்கோள்களையும் அழகா தானா ஒழுங்குபடுத்தி வச்சுக்குவாங்க. இங்க பாருங்களேன், ஜொட்டேரோ ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், மெண்டலேய எல்செவியர் கம்பெனி நடத்துறாங்க. ஆனா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ரெண்டுமே இலவசம் தான். ரெண்டுக்குமே பிரவுசர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. வேர்ட், கூகுள் டாக்ஸ் கூடவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆயிரக்கணக்கான சைட்டேஷன் ஸ்டைல்ஸ் இதுல இருக்கு. சுருக்கமா சொன்னா, உங்க வேலையை ரொம்ப ஈஸியாக்குற ரெண்டு பவர்ஃபுல் டூல்ஸ் இவங்க. சரி, இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்க போறார். நம்ம கிட்ட இருக்கிற இந்த டிஜிட்டல் லைப்ரரியன்ஸ்க்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்க போறோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இதையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்க வேலை நம்ப முடியாத அளவுக்கு வேகமா, ஸ்மார்ட்டா மாறும். இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு வெப்சைட் லிங்க் அதாவது URL இல்லனா ஒரு ரிசர்ச் ஆர்டிகளோட DOI நம்பர் எடுத்து ஏஐ கிட்ட கொடுத்தா போதும். அது உங்களுக்கு தேவையான எல்லா மேற்கோள் தகவலையும் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த மொத்த மேஜிக்கையும் வெறும் 4 ஸ்டெப்ல நீங்களும் பண்ணலாம். இது ஒரு ஈஸியான சமையல் குறிப்பு மாதிரி தான். யார் வேணும்னாலும் தப்பே இல்லாம மேற்கோள்களை உருவாக்கலாம். அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மொதல் ஸ்டெப் ஒரு நூலகத்தை உருவாக்குறது. உங்க கம்ப்யூட்டர்ல ஜொட்டேரோ இல்லைன்னா மெண்டலிய இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க ப்ராஜெக்ட்டுக்குன்னு தனியா ஒரு லைப்ரரியை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போதான் எல்லாத்தையும் குழப்பாம ஒழுங்கா வச்சுக்க முடியும். ரெண்டாவது ஸ்டெப்பு, ஏஐ கிட்ட போய் கேட்கணும். நீங்க யூஸ் பண்ண போற ஆர்டிகளோட URL இல்லைன்னா DOI நம்பரை எடுத்து ஒரு குறிப்பிட்ட ப்ராம்ப்ட், அதாவது ஒரு கட்டளையை பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணும்னு ஏஐ கிட்ட கேட்கணும். இந்த ப்ராம்ப்டை பாருங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும்னு சொல்றதோட மட்டும் நிறுத்தாம, ஆத்தர் பேரு, தலைப்பு, ஜேர்னல் பேருன்னு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு கொடுன்னு கேட்குறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் ஏஐ கொடுத்த தகவல் சரியா இருக்கான்னு நம்மளால ஈஸியா செக் பண்ண முடியும். மூணாவது ஸ்டெப், ஏஐ கொடுத்த டேட்டாவை நம்ம லைப்ரரியில சேர்க்கணும். நீங்க ஒவ்வொன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி மேனுவலா சேர்க்கலாம். ஆனா அதுக்கு ஒரு சூப்பரான, இன்னும் வேகமான ஒரு மேஜிக் வழி இருக்கு. அந்த சீக்ரெட் கோட் தான் இந்த பிப்டெக். இது மேற்கோள் தகவல்களுக்கான ஒரு பொதுவான மொழி, ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்க ஏஐ கிட்ட பிப்டெக் கோட் கேட்டிங்கன்னா அது ஒரு கோடு கொடுக்கும். அதை ஒரே கிளிக்ல உங்க லைப்ரரியில இம்போர்ட் பண்ணிடலாம். இது எக்கச்சக்கமான நேரத்தை மிச்சப்படுத்தும். கடைசி ஸ்டெப், 4வது ஸ்டெப். இப்போ நீங்க உங்க கட்டுரைய வேர்ட்லயோ கூகுள் டாக்ஸ்லயோ எழுதும்போதே சொட்டேரோ, மெண்டலே பிளகினை யூஸ் பண்ணி டக்குன்னு மேற்கோள்களை சேர்த்துக்கிட்டே வரலாம். எல்லாம் எழுதி முடிச்சதும் கடைசியில ஒரே கிளிக்ல உங்க முழு மேற்கோள் பட்டியலும் அகரவரிசைப்படி அழகா உருவாகிடும். சரி, வெறும் தியரியா பேசாம இந்த மேஜிக் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பாத்துருவோம். ஒரே ஒரு DOI நம்பர் எப்படி ஒரு முழுமையான மேற்கோள் பட்டியலா மாறுதுன்னு பாருங்க. பாருங்க, நம்ம ஏஐ கிட்ட கேட்கறது இவ்ளோ சிம்பிள் தான். இந்த DOI நம்பருக்கு APS 7th பதிவு மேற்கோளையும் பிப்டெக் கோடையும் கொடுங்க. அவ்வளோதான். ஏஐ நமக்கு கொடுக்கிற முதல் அவுட்புட் இதுதான். ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம கமா, புள்ளி, பிராக்கெட் எல்லாம் பக்காவா போட்டு ஒரு கச்சிதமான APS 7th பதிவு மேற்கோள் ரெடி. அடுத்ததா, ஏஐ அந்த மேற்கோளை மட்டும் கொடுக்காம அதில் இருக்கிற எல்லா தகவலையும் இப்படி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். இதனால எல்லா தகவலும் கரெக்டா இருக்கான்னு நம்மால ரொம்ப ஈஸியா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்க முடியும். கடைசியா இதோ அந்த மேஜிக் இருக்கான திறவுகோல், பிப்டெக் கோடு. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி ஜொட்டேரோலையோ மெண்டலேலையோ இம்போர்ட் பண்ணா போதும். முழு மேற்கோளும் நம்ம லைப்ரரிக்குள்ள வந்துரும்.
இதோட இறுதி ரிசல்ட் என்ன? நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து செய்ய வேண்டிய வேலை இப்ப நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. உங்க கட்டுரைக்கு தேவையான தப்பே இல்லாத அகரவரிசைப்படி அடுக்கிய மேற்கோள் பட்டியல் தானாவே ரெடி. அப்போ இந்த புது முறையால என்ன லாபம்? தப்பே இல்லாத மேற்கோள்கள், எல்லா மேற்கோளுக்கும் ஒரே மாதிரி ஃபார்மேட்டிங், எக்கச்சக்கமான நேரம் மிச்சம். முக்கியமா நீங்க எழுதுற சாஃப்ட்வேர் கூடவே இதுவும் சேர்ந்து வேலை செய்யும். இது உங்க ஆய்வோட தரத்தை நிச்சயம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கடைசியா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப வருவோம். நம்ம முன்னோர்களோட ஞானத்தை மதிக்கிறோம், அதே நேரத்துல நாளைய தொழில்நுட்பத்தோட வேகத்தையும் பயன்படுத்திக்கிறோம். சான்றோர்களோட கருத்துக்களை சிதையாம சொன்ன அந்த பழந்தமிழ் மரபோட நவீன டெக்னாலஜி வடிவம்தான் இது. பழந்தமிழர் ஞானமும் நவீன தொழில்நுட்ப வேகமும், இந்த 2 சக்தியும் இப்போ உங்க கையில இருக்கு. இவ்ளோ நேரம் மிச்சமாகுது இல்லையா? அந்த நேரத்தை வச்சு நீங்க அடுத்ததா என்ன புது விஷயத்தை கண்டுபிடிக்க போறீங்க? யோசிங்க.